அனைவருக்கும் வணக்கம். KJJ@CSE சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். லாஸ்ட் வீடியோல நான் கேட்ட கேள்விக்கு இந்த வீடியோல பதில் சொல்வேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கேள்வி என்னன்னா, ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சியை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னு. ஆன்சர் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ். நம்ம அந்த டைம் எவ்வளவு சீக்கிரமா முடியுது, எவ்வளவு ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணுது, அதை வச்சுதான் அதோட எஃபிஷியன்சி வந்து கால்குலேட் பண்ணுவோம். டைம் ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு செகண்ட் கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன். நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டை வச்சு டைமை கால்குலேட் பண்ண மாட்டோம், எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் அதுக்குள்ளாடி நடக்குது அதை வச்சுதான் நம்மளுடைய டைம் ஃபேக்டர் வந்து கால்குலேட் பண்ணுவோம். டுடேஸ் நியூ வேர்ட் இஸ் கிரிஞ்ச். கிரிஞ்ச்னு உள்ள நியூ வேர்ட். இதோட மீனிங் என்னன்னா, பயமுறுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு. அந்த சிச்சுவேஷனை பயமுறுத்துறதா மாதிரி இருந்தா அது கிரிஞ்ச். கிரிஞ்ச் பாய், ஒரு பையனை பார்க்கும்போது நம்மளுக்கு பயம் வருது அப்படின்னா கிரிஞ்ச் பாய். ஒரு கேர்ளை பார்க்கும்போது நம்மளுக்கு பயம் வருது அப்படின்னா கிரிஞ்ச் கேர்ள். Today we will move on to the topic building blocks of algorithm. இங்க வந்து மூணு இருக்குது. ஒன்னு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் ஸ்டேட், தேர்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸ்டேட்மெண்ட்னா என்னது? அல்காரிதம் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு நம்ம அல்காரிதம் எழுதக்கூடிய ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஸ்டேட்மெண்ட். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆக்ஷனை வந்து நடப்பிக்குது. ஸோ ஸ்டார்ட்னு சொல்லக்கூடியது ஒரு ஆக்ஷனை நடப்பிக்குது. ஸோ திஸ் இஸ் a ஸ்டேட்மெண்ட். ரீட் என் ஒரு இன்புட்டை வாங்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ a ஸ்டேட்மெண்ட். sum a plus b, a and b க்கு ஒரு ஆபரேஷன் நடக்குது. that is also a statement. so each and every line is a statement. single action, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸ்டேட் அப்படின்னா ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸுக்கு அது மூவ் ஆகுது. இப்ப ஸ்டார்ட்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. இந்த ஸ்டார்ட்லயே நின்னுறாது. ரெண்டாவது இன்புட்டை ரீட் பண்ணும். ஸோ ரீட் a, b. ஏபியோட நின்னுறாது. இட் வில் மூவ் ஆன் டு த ப்ராசஸிங் ஸ்டேட். ப்ராசஸிங் ஸ்டேட் முடிஞ்சு அவுட்புட் ஸ்டேட்டுக்கு போகும். அவுட்புட்ல இருந்து ஸ்டாப் போகும். ஸோ ஃப்ரம் ஒன் ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ப்ராசஸ் என்ன ஆகும்னா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் த ஸ்டேட். கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட்ல நீங்க பாருங்க. ஸ்டார்ட்ல இருந்து ரீடுக்கு போக முன்னாடி நடுவுல ஒரு ஆரோ கொடுத்திருக்கு. இந்த ஆரோ எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த ஸ்டார்ட்ல இருந்து ரீடுக்கு இது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து தான் டினோட் பண்றது. அதை சொல்றதுதான் அந்த ஆரோ. அந்த ஆரோ எப்ப எல்லாம் நீங்க வந்து கரெக்டா பார்க்கணும், எங்க இருந்து எங்க போகுது அப்படின்னு உள்ளது சொல்றதுதான் அந்த ஆரோ. ஸோ ஆரோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு மூவ் ஆகுறதுக்கு. கண்ட்ரோல் ஃப்ளோ இப்ப வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு மூவ் ஆகுறதுன்னு சொன்னேன். இதுல வந்து மூணு விதம் இருக்குது. ஒன்னு சீக்வன்ஸ், ரெண்டாவது செலக்ஷன், மூணாவது இட்ரேஷன். இத ஒன் பை ஒன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து கிளியரா பார்க்கலாம். இப்ப சீக்வன்ஸ் அப்படின்னாலே நமக்கே தெரியும். ஒன்னு அடுக்கி வச்சிருக்கத பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், சீக்வன்ஷியல் ஆர்டர்ல இதை அடுக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து உங்களுடைய ரியல் டைம் எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு காலேஜுக்கு, இன்ஜினியரிங் காலேஜுக்கு போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செம்ல வந்து உங்களுக்கு என்ன தருவாங்க, டைம் டேபிள் தருவாங்க. டைம் டேபிள்ல எத்தனை ஹவர்ஸ் இருக்கும், ஒரு 7 ஹவர்ஸ் இருக்கும். இந்த 7 ஹவர்ஸும் கண்டினியூஸா தான் இருக்கும். தட் இஸ் a சீக்வன்ஸ். செலக்ஷன் அப்படின்னா அங்க ஒரு கண்டிஷன் இருக்கும். நம்ம எந்த இடத்துல செலக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கும். ஒன்னு ட்ரூ இருக்கும், ஒன்னு வந்து ஃபால்ஸ் இருக்கும். ட்ரூவா இருந்தா ஒரு ஆன்சர், ஃபால்ஸா இருந்தா ஒரு ஆன்சர். இது சொல்றதுதான் கண்டிஷன். இப்போ இங்கிலீஷ் இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்க நான் வந்து மேல ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு கெமிஸ்ட்ரி மேம் வந்து ஆப்சென்ட் அப்படின்னா அந்த அவரை உங்களுக்கு சும்மா எல்லாம் விட மாட்டாங்க. வேற ஒரு மேம் வந்து அதை ஆக்குபை பண்ணுவாங்க. சோ அந்த இடத்துல அந்த மேம் வந்து ஆப்சென்ட். சோ ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா இன்னொரு ஆபரேஷன் அதுக்கு பதிலா நடக்கும். இங்கிலீஷ் மேம் வந்து உங்களுக்கு அந்த அவரை வந்து ஆக்குபை பண்ணுவாங்க கிளாஸ். ஒரு கண்டிஷன் இருந்தா அதுக்கு ஒரு சொல்யூஷன். சோ தட் இஸ் செலக்ஷன். இட்ரேஷன் அப்படின்னா சேம் ப்ராசஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும்.
இப்போ உங்களுடைய ரியல் எக்ஸாம்பிளே சொல்லணும்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செம் போய் சேர்றீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செம்முக்கு முதல்ல என்ன பண்ணிடுவாங்க, ஒரு டைம் டேபிள் தந்துருவாங்க. அந்த டைம் டேபிள்ல என்ன இருக்கும், டே 1 டைம் டேபிள், டே 2 டைம் டேபிள், டே 3 டைம் டேபிள், டே 4 டைம் டேபிள், டே 5 டைம் டேபிள். இந்த டைம் டேபிள தந்துட்டு உங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டைம் டேபிள் இந்த செம்முக்குள்ள டைம் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீக்குக்குள்ள டைம் டேபிள்னு ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க, இந்த செம்முக்குள்ள டைம் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த 6 மாசம் உங்களுக்கு இந்த 5 டேஸ் தந்திருக்கக்கூடிய டைம் டேபிள் ஒவ்வொரு வீக்குமே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சோ அந்த செம் முடியறது வரைக்கும். சோ டே 1 டு டே 5ல உள்ள டைம் டேபிள் உங்களுக்கு என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஃபார் எவ்ரி வீக். இத இன்னும் ப்ரோக்ராமிங் வேல இன்னும் டீடைலா பார்க்கணும் அப்படின்னா, சீக்வென்ஸ் அப்படின்னா டெஃபினிஷன் என்னன்னா, the instructions are executed one after the another is a sequence operation. ஒரு ஆபரேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஆபரேஷன் நடக்கும். ஆனா இது டீவியேட்டே ஆகாது. சீக்வென்ஸ்ல வந்து எங்கேயுமே டீவியேஷன் இருக்கவே செய்யாது. எக்ஸாம்பிள், இப்ப ஸ்டார்ட் பண்றோம், ஆட் 2 நம்பர்ஸ் தான். இந்த நம்பரை வந்து நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும், கெட் 2 நம்பரையும் வாங்கணும், 2 நம்பரை வாங்கின பிறகு அதை கால்குலேட் பண்ணும், அதுக்கப்புறம் அதோடைய அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும், ஸ்டாப். இங்க எங்கேயுமே டீவியேஷன் நடக்கவே இல்லை. இன்புட்டை வாங்குறோம், கால்குலேட் பண்றோம், அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றோம், next stop பண்ணிடுறோம். So this is your sequence operation. எங்கேயுமே deviate ஆகி போகவே செய்யாது. செலக்ஷன் அப்படின்னா இங்க வந்து certain condition கண்டிப்பா வந்து செக் பண்ணுவாங்க. ப்ரோக்ராம் என்ன ஆகும்னா கண்ட்ரோல் வந்து டிரான்ஸ்பர் ஆகும். இங்க வந்து ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கேயுமே டிரான்ஸ்பர் ஆகாது. இங்க ப்ரோக்ராம் கண்ட்ரோல் டிரான்ஸ்பர் ஆகும். ஸ்பெசிபிக் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் பேஸ்ட் அப்பான் த கண்டிஷன். அந்த கண்டிஷனை பொறுத்து அந்த ப்ரோக்ராமுடைய ஃப்ளோ வந்து சேஞ்ச் ஆகும். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, ஓட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டான்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டிஷன் என்ன நீங்களே சொல்லுங்க, உங்களுடைய வயசுக்கு ஓட் வந்து எலிஜிபிளா இல்லையா? கண்டிப்பாக நீங்க 18 வயசுக்கு மேல இருந்தா கண்டிப்பா ஓட் வந்து நீங்க போடணும். 18 வயசு கீழே இருந்தா கண்டிப்பா போட முடியாது. சோ த கண்டிஷன் உங்களுக்கு என்னது, உங்களுடைய வயசு 18க்கு மேல இருந்தா எலிஜிபிள் ஃபார் ஓட், கீழே இருந்தா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட். இங்க ரெண்டே கண்டிஷன் தான். ஒன் இஸ் ட்ரூ, another ஒன் இஸ் ஃபால்ஸ். ட்ரூவா இருந்தா ஓட்டு, ஃபால்ஸா இருந்தா ஓட் இல்ல. ரெண்டு தான். சோ இன்புட் என்ன பண்றோம், நம்ம ஏஜ் வாங்குறோம், இந்த ஏஜ் செக் பண்றோம். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 செக் பண்றோம். 18 இருந்தா நீங்க ஓட் போட எலிஜிபிள். எல்ஸ் அப்படி இல்ல அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட். ஸ்டாப் பண்ணிடுவோம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, கண்டிஷன் எப்ப போட்டாலுமே இந்த மாதிரி ஒரு ரோம்பஸ் பாக்ஸ் போட்டுக்கணும். ரோம்பஸ் பாக்ஸ் போட்டுட்டு இந்த நடுவுல நீங்க கண்டிஷன் எழுதணும். இப்ப நான் எழுதின ப்ரோக்ராமுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஏஜ் should be greater than or equal to 18. இதுதான் என்னுடைய கண்டிஷன். இப்ப ஏஜ் வந்து எனக்கு கிரேட்டர் than or equal to 18னா ட்ரூல என்ன நடக்கணும், எலிஜிபிள் ஃபார் vote. இங்க என்ன எழுதணும், எலிஜிபிள் ஃபார் vote. இப்போ சப்போஸ் என்னுடைய ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏஜ் வந்து லெஸ் தேன், நான் வாங்கக்கூடிய ஏஜ் வந்து ஒரு பையனுடைய ஏஜ் வந்து லெஸ் தேன், அப்படி ஒரு பொண்ணுடைய ஏஜ் லெஸ் தேன் அப்படி இருந்துச்சுன்னா he is not or she is not eligible for vote இந்த இடத்துல. சோ எய்தர் ஒரு ப்ராசஸ் தான் நடக்கும், நெக்ஸ்ட் எக்ஸிட்ல அந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். சோ நெக்ஸ்ட் இஸ் இட்ரேஷன். இட்ரேஷன் நான் இப்பதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். டே 1 டு டே 5 டைம் டேபிள் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், செம் வைஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து அகெயின் அண்ட் அகெயினா ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது வந்து இட்ரேஷன். இட்ரேஷன் அதர் வேர்ட் வந்து லூப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ எங்க எல்லாம் இந்த லூப்பிங் வந்து வருது அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், இந்த ப்ராப்ளம் வந்து லூப்பிங் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? சில ப்ராப்ளம் நமக்கு சொல்லும் போதே இது லூப்பிங்கா இல்லையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்க, ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. நம்ம ஈவன் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை எழுதி பார்க்கணும். 2, 4, 6, 8, 10, 12 அப்படியே எழுதிட்டே போகணும். அப்போ இதுக்குள்ளாடி ஏதாவது ஒரு கோயின்சைட் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இது ரிப்பீட்டடா வருதா அப்படின்னு பார்க்கணும். 2ல இருந்து 4 என்னது, 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணணும்.
இந்த 4ல இருந்து ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 6, 6ல இருந்து ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 8, 8ல இருந்து ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 10, 10ல இருந்து ரெண்டு. அப்போ ஒரு ப்ராசஸ் +2 அப்படி ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. சோ இந்த ப்ராசஸ நம்ம எப்பவுமே லூப்பிங் குள்ளாடி போடணும். சேம் ப்ராசஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ராசஸ் லூப்பிங்ல போகணும். சேம் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கே தெரியும் 1ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் இங்க எடுத்திருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல 14 வரைக்கும் இருக்குது அப்படின்னா till 14. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸை எப்படி நம்ம லூப்பிங்ல எழுதுறது? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பரும் நமக்கு தெரியணும், எண்டிங் நம்பரும் நமக்கு தெரியணும். ஸ்டார்டிங் நம்பர் தெரியணும், எண்டிங் நம்பரும் தெரிஞ்சா மட்டும்தான் இதுல என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியணும். இதுல என்ன ப்ராசஸ் நடக்குது? +1 தான் இதோடைய ப்ராசஸ். ஒவ்வொரு நம்பரையும் +1னால நம்ம ஆட் பண்ணா அடுத்தடுத்த நம்பர் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சோ ஸ்டார்டிங் நம்பர், எண்டிங் நம்பர். சோ இங்க இனிஷியலைசேஷன் என்னது அப்படின்னா இந்த 1 தான் இனிஷியலைசேஷன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும்? இனிஷியலைசேஷன் ஆர் தி இன்புட். செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? ப்ராசஸ். லாஸ்ட் ஸ்டெப்ல அவுட்புட். இது எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ப்ரோக்ராம் எழுதினாலும் எந்த அல்காரிதம் எழுதினாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்டார்டிங்ல இனிஷியலைசேஷன் எழுதணும், இன் பிட்வீன்ல ப்ராசஸ் எழுதணும், லாஸ்டா உங்களுடைய அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும். இப்படிதான் எல்லா ப்ரோக்ராமுமே எழுதுவாங்க. சோ இங்க இனிஷியலைசேஷன் என்னது அப்படின்னு பார்த்தா num equal to 1. இந்த num தான் கொடுக்கணுமா? வேண்டவே வேண்டாம். எனி நம்பர் we can give for this 1. ஓகே, நான் இங்க உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஸ்டார்டிங் நம்பரை வந்து நம்னு கொடுத்திருக்கேன். num equal to 1. ஏன் sum equal to 0? இங்க என்னன்னா sum of the natural numbers கேட்டிருக்காங்க. சோ என்னன்னா ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணி நான் கடைசியில ஃபைனல் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. சோ எந்த நம்பரை ஒரு நம்பரால நம்ம ஆட் பண்ணா சேம் நம்பர் வரும்? 0வை நான் 15னால ஆட் பண்ண என்னுடைய ஆன்சர் 15. 0வை 1னால ஆட் பண்ண என்னுடைய நம்பர் 1. இதே இது மல்டிப்ளிகேஷன் போகும்போது நீங்க 0 யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க 1னால தான் பண்ணணும். ஏன்னா 1னால எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் தான் சேம் நம்பர் வரும். இப்ப இந்த இடத்துல 0 வந்துச்சுன்னா அவுட்புட் சேம் நம்பர் வராது, 0 வந்துடும். சோ சேம் நம்பர் கொண்டு வரணும் அப்படின்னா அடிஷன்ல 0 யூஸ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன்ல 1 யூஸ் பண்ணணும். சோ நான் இங்க பண்ணக்கூடியது அடிஷனா இருக்கிறதுனால sum equal to 0 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இங்க யூஸ் பண்ணிருக்க லூப் வந்து while loop. while loopல ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணிருக்கேன். இந்த கண்டிஷன் num ஃபர்ஸ்ட் என்னதுப்பா? 1. 1 less than 15 it is true. ட்ரூனா உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட்? sum plus equal to num. எப்படி கூட எழுதிக்கலாம்னா sum is equal to sum plus num. இததான் இப்படி எழுதுவாங்க. இந்த சம்மும் சேமா இருக்குதுனால sum plus ன்னு போட்டுருவாங்க. So sum plus equal to num. It is equal to sum equal to sum plus num. அப்போ இந்த num சொல்லுங்க பாப்போம். num is equal to num plus 1. So numல இப்ப என்ன வேல்யூ இருக்குது? 1 இருக்குது plus 1. So நம்முடைய வேல்யூ என்ன ஆகுது? 2 வாட் ஆயிடுச்சு. sum உடைய வேல்யூ சொல்லுங்க பாப்போம். sum is equal to sum plus num. sum என்ன வேல்யூ இருக்குது? 0 plus num உடைய வேல்யூ it is 1. So 0 plus 1 is 1. Okay. Now print sum. What is the sum value? Print 1. ஆனா இந்த 1 print பண்ணாது. ஏன்னா இந்த லூப் இன்னுமே ஃபால்ஸ் ஆகல. எப்போ இந்த ப்ராசஸ் ஃபால்ஸ் ஆகுதோ அப்பதான் வெளியே வந்து இந்த சம் வந்து print பண்ணிக்கும். So again it is incremented. num வந்து 2 மாறிடுச்சு. So it will move to the while loop. இப்போ 2 less than 15, yes, இது முடிஞ்சது லூப் 1ல. லூப் 2ல sum உடைய வேல்யூ என்னது? 1. So 1 plus num உடைய வேல்யூ 2 is equal to 3. So num என்ன ஆகும்? num is equal to num plus 1. So num உடைய வேல்யூ ஆல்ரெடி 2ல இருந்தது. இப்போ 2 கூட 1 ஆட் ஆகி now it is 3. num உடைய வேல்யூ 3க்கு மாறிடுச்சு, sum உடைய வேல்யூ 3க்கு மாறிடுச்சு. இப்போ
திருப்பி இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். நம் இஸ் 3. So 3 less than 15, yes it is true. So loop 3ல already sumக்கு நமக்கு என்ன வேல்யூ இருந்தது? 3 இருந்துச்சு. Now the value is again 3. Num value is also 3. So sum equal to sum plus num. Understand? Sum plus num. Sum plus num is 6. Now the num value is again incremented to 1. Now num is equal to 4. Again it will go 4 less than or equal to 15. Again it is true. So now 6 plus 4 is 10. Num value become incremented. Next step, 10 plus 5 is 15. Again num value is incremented. Sum is equal to 15 plus 6 is 21. Num value is incremented. Sum equal to 21 plus 7 is 28. Num value become incremented. Then 28 plus 8 is equal to 36. Num value become incremented. Sum is equal to 36 plus 9, 45. Num value become incremented. 45 plus 10, 55. Num value become incremented. Sum 55 plus 11 is 66. Num value become incremented. The same way 66 plus 12, num value become incremented. Sum is 78 plus 13, 91. Num value become incremented. 91 plus 14, 105. Num value become incremented. At last, here 15 less than 15 is false. So it will stop till the num value become 15. So now at last, now when loop is 15, this is 14, this loop is 15, the loop is going to be ended. So sum is 105 is the answer. Here is a riddles for you to match the type of operation. We have seen 3 types of operation, that is selection, sequence and the iteration. Here is a 3 diagram. You have to match it off. First one is we have to prepare a coffee. For that you have to write an algorithm and see which operation will be suitable. Second one is if the children is absent on school going for a vacation, which operation is suitable for it. And the third one is playing a cricket. Here 1 over 6 ball. So here the each and every over the 6 ball is going to be repeated of. So which operation is suitable for it? Think about it and find the perfect answer and improve your knowledge. Thank you for your support. If you like this video, please share it to your friends.